ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் த பிசினஸ். ஓகே. போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸஸ்ல வந்து நமக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஒரு பேப்பர் ரெக்கார்ட் வச்சு பிசினஸ வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய எரர்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆக்சசபிலிட்டி இஷ்யூஸ் கூட நமக்கு இருந்துச்சு போன வந்து மெத்தட்ல. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சேலஞ்சஸ இந்த சேலஞ்சஸ பிசினஸஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேயா? சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு இயர்லியர் டேஸ்ல வந்து டிஜிட்டல் எரா அப்படிங்கிற எரா ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் வந்து இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. அந்த மாதிரி டூல்ஸ் வந்து நிறைய பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. மார்க்கெட்லயும் அவைலபிளா இருந்தது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் டூல்ஸ வந்து பிசினஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சேலஞ்சஸ், அதாவது மேனுவலா பிசினஸ் ஹேண்டில் பண்ணும்போது நடக்கிற அந்த எரர்ஸ ஓவர் கம் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்க்கு டிரான்சிஷன் ஆக ட்ரை பண்றாங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பிசினஸ் வந்து டிஜிட்டல் டிரான்சிஷனுக்கு வந்து அ மாறுனாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன டெமோவோட இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேயா? சோ இந்த வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி டிரான்சிஷன் டூ டிஜிட்டல் மெத்தட் ஆஃப் பிசினஸ். ஓகே. சோ அத நம்ம எத வச்சு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட்ஷீட் கான்செப்ட் வச்சு பார்க்க போறோம். ஓகே. சோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன், ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் குடுக்க போறேன் ஸ்ப்ரெட்ஷீட் பத்தி. ஓகே. சோ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டேபுலர் ஃபார்மேட்ல நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டூல் தான் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஓகே. சோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபுலர் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேயா? சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய பிசினஸ் இன்ஃபர்மேஷன இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அனலைஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து டேட்டாவ என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேயா? சோ இது பார்க்கறதுக்கு ஒரு கிரிட் ஃபார்மேட்ல இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ காலம்ஸ்லாம் வந்து நீங்க குடுக்கக்கூடிய அந்த நேம்ஸ் ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் உங்களுக்கு டெமோவும் காட்டுறேன். எப்படி இருக்கும் ரோஸ் அண்ட் காலம்ஸோட ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி இருக்கும்ன்றதையும் காட்டுறேன். ஓகே. சோ ரோஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டா. ஓகேயா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ வச்சு பிசினஸ் பண்ணா என்னலாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேயா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சேம் சினாரியோ எடுத்துக்க போறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி ஒரு டெஸ்ட் டிரைவ் புக் பண்றதுக்கு அ பிரீத்தி அப்படிங்கிற இந்த விமன் வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கார. சோ என்ன பண்றாங்க, அந்த பர்ட்டிகுலர் ஷோரூம்க்கு வந்து திருப்பி கால் பண்றாங்க. சோ இந்த தடவ நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா, டிஜிட்டல் மெத்தடாலஜில பிசினஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ட்ரெடிஷனல் வேஸ்ல வந்து கார் புக்கிங் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப அதே சினாரியோ ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஜிட்டல் மெத்தட்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே. சோ சேம் சினாரியோ தான். பிரீத்திக்கு வந்து ஷி வாண்ட்ஸ் டு பை அ கார். சோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டெஸ்ட் டிரைவ் புக் பண்றதுக்காக ஷோரூம்க்கு கால் பண்றாங்க. சோ அங்க ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க பேர் வந்து லிசா. அவங்க தான் என்ன பண்றாங்க, பிரீத்திட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகே. பேரு, அவங்க வந்து அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்ன பண்றாங்க, லிசா வந்து இன்ஃபர்மேஷன வாங்கிக்கிறாங்க. வாங்கி இந்த தடவ என்ன பண்ண போறாங்க, நம்ம இப்ப எந்த எரால இருக்கோம்? டிஜிட்டல் எரால இருக்கோம். ஓகே. சோ என்ன பண்றாங்க அவங்க, அந்த அப்பாயின்ட்மென்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல அவங்களுடைய மெஷின்ல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகே. சோ இதுதான் இப்போ நடக்குது. இப்போ இந்த மெத்தட்ல நமக்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஒரு பிசினஸ்க்கு. ஓகேயா? சோ ட்ரெடிஷனலா பேப்பர் ரெக்கார்ட்ல பண்ண பிசினஸ விட டிஜிட்டல் மெத்தட்ல பண்றதுல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேயா? நம்ம அட்வான்டேஜஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரீத்தியோடைய இன்ஃபர்மேஷன லிசா எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து ஸ்டோர் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பிராக்டிகலா பார்க்கலாம். ஓகே. சோ நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், இந்த டெமோக்காக ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் ஷீட் வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகேயா? இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா, இதுதான் காலம்ஸ். ஓகே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்ககிட்ட காலம்ஸ் அண்ட் ரோஸா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதெல்லாம் காலம்ஸ். இதெல்லாம் வந்து என்னது, ரோஸ்.
ஸோ காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், இப்போ கஸ்டமர் நேமா இருக்கட்டும், கார் மேக், மாடல், புக்கிங் டேட், டைம், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு காலம்ஸ்ல இருக்கு. உங்களுடைய கஸ்டமருடைய டேட்டா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, ரோஸா இருக்கு இங்க. ஓகே. ஸோ இங்க நிறைய கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இங்க ஏற்கனவே இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல பிரீத்தியுடைய இன்ஃபர்மேஷனை லிசா வந்து என்ட்ரு பண்ண போறாங்க. ஓகேயா. ஸோ இது யாரோட ஸ்ப்ரெட்ஷீட் பாத்தீங்கன்னா லிசாவுடைய ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், டுவர்ட்ஸ் த எண்ட் போயிட்டு இங்க போய் பிரீத்தியுடைய நேமை வந்து என்ட்ரு பண்றேன். அவங்க புக் பண்ண போற காரோட நேம் வந்து டொயட்டோன்னு கொடுக்குறேன். ஸோ சம் நேம் ஐ எம் கிவிங். ஓகேயா. அண்ட் இந்த ஃபீல்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலம் வந்து புக்கிங் டேட். ஓகே, என்னைக்கு புக் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டு நான் என்ன பண்றேன், 16/9/2024ன்னு கொடுக்குறேன். ஸோ புக் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6:10 PM. அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபோன் நம்பர் இந்த தடவை வந்துட்டு லிசா வந்து என்ட்ரு பண்றாங்க. லெட் அஸ் சி. ஓகே, திஸ் இஸ் த ஃபோன் நம்பர். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலி இந்த காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்றதுக்கு, அப்பாயின்மெண்ட் என்னைக்கு வந்து அந்த புக் டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டை நான் இங்கே கொடுக்க போறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஷெட்யூல் இஸ் டுமாரோ. ஓகேயா. ஸோ 17/9/2024. ஓகேயா. ஸோ இங்க வந்து டைம். ஓகே, உங்களுக்கு எந்த டைம்ல வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து உங்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற டேட் இங்க டைம் இங்க கொடுக்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு 5 PMன்னு கொடுக்குறேன். ஓகேயா. 5 PM கொடுக்குறேன். அண்ட் இமெயில் ஐடியுமே கொடுக்குறேன். ஓகே. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து என்ன பண்றாங்க, லிசா வந்து பிரீத்தியுடைய இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நான் என்ன பண்றேன், இந்த வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போல்ட் ஆக்கிக்கிறேன். ஓகேயா. ஸோ இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபார் டெஸ்ட் டிரைவ். ஓகே. ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து என்ட்ரு பண்றோம். ஓகே. என்ட்ரு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கிறோம் இந்த ஷீட்டை. ஸோ இது யாரோட ஷீட்னு பாத்தீங்கன்னா லிசாவுடைய டெஸ்ட் டிரைவ் புக்கிங் ஷீட். ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ பேக் டு த slides and show you what are the advantages. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறனால உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் உங்க பிசினஸுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாத்தீங்கன்னா லெஸ் ஹியூமன் எரர். ஓகே. ஸோ நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம், நிறைய ஹியூமன் எரர் வந்து இருக்க சான்ஸ் இருக்கு ஒரு பேப்பர்ல நீங்க எழுதும் போது. பட் இதுலயுமே உங்களுக்கு வந்து ஹியூமன் எரருக்கு வந்து சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த ஷீட்ல என்ட்ரு பண்ண போறது வந்து லிசா தான், ரைட். அவங்க தான் வந்து டேட்டாவை என்ட்ரு பண்ண போறாங்க. எகெயின் இஃப் ஷீ இஸ் நாட் என்டரிங் ப்ராப்பர்லி, ஓகே, அவங்க திருப்பி ஒழுங்கா என்ட்ரு பண்ணல அப்படின்னா இஷ்யூஸ் வரப்போகுது. ஸோ ஹியூமன் எரர் அப்படிங்கிறது ஹியூமன் டச் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் இங்க வந்து பேப்பர் ரெக்கார்ட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹார்டா இல்லாம இட்ஸ் கோயிங் பி லெஸ். ஓகேயா. ஸோ லெஸ் ஹியூமன் எரர் வந்து அக்கர் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் டேட்டா கேன் பி ஈஸிலி லொக்கேட்டட். இப்போ நான் வந்து பிரீத்தியுடைய டேட்டாவோ இல்ல வேற ஒரு கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனையோ என்னுடைய ஷீட்ல வந்து நான் தேடணும் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகேயா. பேப்பர் ரெக்கார்ட்ஸ் அளவுக்கு எனக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல வந்து என்னுடைய டெஸ்ட் டிரைவ் இது கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற போது நான் என்ன பண்ண முடியாது, பேப்பரா நான் தேடணும். கரெக்டா. சோ ஒருவேளை எனக்கு 100 பேரு 500 பேர் கூட நிறைய பேர் வந்து எனக்கு டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணியிருந்திருக்கலாம். நான் வந்து பேப்பர்ல வந்து தேடுறது வந்து ரொம்ப கஷ்டம். கரெக்டா. பட் இங்க வந்து நான் என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து லொகேட் பண்ணிக்கலாம். சோ இங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபைண்ட் அண்ட் செலக்ட். சோ நீங்க ஈஸியா வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் பேர் தெரிஞ்சா போதும், நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து லொகேட் ஆயிரும். அதே மாதிரி நீங்க சார்ட் பண்ணணுமா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்ணணுமா, இல்ல வந்து நீங்க Z to A, ஸோ நீங்க வந்து இந்த இந்த ஆர்டர்ல வந்து பண்ணணுமா, ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டர்ல எந்த ஃபீல்டை வச்சு பண்ணணுமோ அதை கூட நீங்க பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஃபில்டர் பண்ணணுமா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸி. டேட்டா வந்து நீங்க ஈஸியா லொகேட் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், சார்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காமன் திங்ஸ் வந்து நீங்க டேட்டா மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஓகே. வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு டேட்டா. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஆர்கனைஸ்டா இருக்க போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து செப்டம்பர் 2024க்கான ஸ்ப்ரெட்ஷீட். நான் என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஷீட் வந்து நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகேயா. சோ இப்போ இது வந்து செப்டம்பருக்குரிய புக்கிங் டீடைல்ஸ். நான் இதை கூட என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் ஃபார் அக்டோபர்.
ஓகே. ஸோ அக்டோபருக்குரிய புக்கிங் டீடைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், தனியா இந்த ஷீட்ல வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கே வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு ரீஷெட்யூல் பண்ண சொல்றாங்க யாராவது ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற போது எனக்கு ஈஸியா வந்து என்னோட ஷீட்ஸை வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும் போது என்னால ஈஸியா வந்து லொகேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஆர்கனைஸ்டா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ் பேப்பர் ரெக்கார்ட்ஸை விட. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பேக்கப். எஸ், பேக்கப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தேவை. கரெக்டா. ஸோ இப்போ நீங்க பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ன்ற போது மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு தெரியுமா, நீங்க வந்து லூஸ் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை. பட் இங்க வந்து உங்களுடைய லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் வேணுமா, இல்ல லாஸ்ட் மந்த் இன்ஃபர்மேஷன் வேணுமா, இல்ல லாஸ்ட் வீக் இன்ஃபர்மேஷன் வேணுமா, எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கப்போட இங்க இருக்க போகுது உங்க சிஸ்டம்ல. ஸோ இட்ஸ் கோயின் பி வெரி ஈஸி. ஓகே. ஸோ பேக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் சேவிங். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டா. ஸோ ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஹியூமன் எரர் அக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு, டேட்டாவை ஈஸியா லொகேட் பண்ண முடியுது, அண்ட் வெல் ஆர்கனைஸ்டா இருக்கு உங்களுடைய டேட்டா, பேக்கப் இருக்கு அப்படிங்கிற போது இது எல்லாமே வந்து நடக்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ல, ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைம் வந்து ஈஸியா வந்து சேவ் பண்ணலாம். ஓகே. ஸோ அவரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரியான டாஸ்க்ஸ்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணாம வேற ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஹி கேன் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம். ஓகே. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு எதுல இருக்குன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கு. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் உங்ககிட்ட ஒரு ஸ்லைடு காட்டுறேன். ஓகேயா. ஒரு சினாரியோ காட்டுறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணி திங்க் பண்ண போறீங்க. இந்த இஷ்யூவை இப்ப நம்ம பார்க்க போற ஒரு சினாரியோவை இந்த லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸால வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி திங்க் பண்ண போறீங்க. ஓகே. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்துட்டு ஒரு சினாரியோ பார்த்திருந்தோம். என்ன சினாரியோன்னு பாத்தீங்கன்னா, பிரீத்தி வந்து ஷெட்யூல் பண்ண டே அன்னைக்கு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஷோரூம்க்கு கால் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஸ்லைடு வந்து நம்ம போன வீடியோல பார்த்த அதே ஸ்லைடு தான். சோ என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி வெஹிக்கிள் வருமா அப்படிங்கறத கேட்கறதுக்காக கால் பண்ணுவாங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே. அப்போ அன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி லிசா இவங்களுடைய இன்ஃபர்மேஷனை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா லிசா தான் புக்கிங் டைம்ல. சோ அன்னைக்கு அவங்க ஆஃப்ல இருப்பாங்க. சோ யார்கிட்ட வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கென் அப்படிங்கிற இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் என்ன பண்ணுவாரு, ஹி வில் பி ஆன்சரிங் த கால். பட் இவருக்கு வந்து பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல வந்து டேட்டா இருக்கிறனால இவருக்கு வந்து பிரீத்தினா யாருன்னே தெரியல. இவங்களுடைய இன்ஃபர்மேஷனை லிசாவுடைய பேப்பர்ஸ்ல இருந்து அவரால் லொக்கேட்டே பண்ண முடியாது. ஓகே. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் வித் த பேப்பர் ரெக்கார்ட்ஸ். நம்ம என்ன பார்த்திருந்தோம், லிமிட்டெட் ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போன வீடியோல பார்த்திருந்தோம். ஓகேயா. நீங்க இப்ப சொல்லுங்க, நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து பிசினஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதே சினாரியோவை நீங்க ரிசால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சசிபிலிட்டி இஷ்யூ வந்து நமக்கு போன பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல இருந்துச்சு. டிஜிட்டலைஸ்டா மாத்தினதுக்கு அப்புறமா இந்த இஷ்யூவை ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுமா பண்ணாதா? ஓகே. சோ அதுதான் கொஸ்டின். ஓகே. சோ டிஜிட்டலைசேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு கென்னால பிரீத்தியோடைய நேம வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து லொக்கேட் பண்ணி ஏன்னா பிரீத்தியோடைய நேம் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ல ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா லிசா அப்படிங்கிற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவங்க ஆஃப்ல இருக்காங்க. இப்போ கென்னால பிரீத்தியோடைய இன்ஃபர்மேஷனை லொக்கேட் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமா இல்ல முடியாதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். வெதர் இட் இஸ் பாசிபிள் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஓகே. ஸோ யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸால சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா the answer is going to be no. ஏன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ. ஓகேயா. எகெயின் ஸ்ப்ரெட்ஷீட்ல நமக்கு என்னெல்லாம் இஷ்யூ வரும்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் வந்து கென்னால பிரீத்தியுடைய டேட்டாவை லொக்கேட் பண்ண முடியாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டலைஸ்டு டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். கரெக்டா. ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் தான், பட் லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னா என்னது, உங்களுடைய மெஷின்ல, அதாவது உங்களுடைய லோக்கல் மெஷின்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய ஒரு பர்டிகுலர் ஆப்ல இருந்து நீங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸை ஸ்டோர் பண்ண போறீங்க.
ஓகே. ஸோ நம்ம ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனோட பார்க்கலாம். ஸோ எப்போ வந்து பிரீத்தி வந்து டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ண வந்தாங்களோ, அப்போ பிரீத்தியோடைய நேம், அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா லிசா என்ன பண்ணாங்க, இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அவங்களுடைய லோக்கல் மெஷின்ல இருக்கிற அவங்களுடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அது அவங்களுடைய பர்சனல் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகேயா, அந்த மெஷின்ல இருக்கிற ஒரு பர்சனல் ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரீத்தியோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. சோ இப்ப கென் என்ன பண்றாரு, கென்ட்ட தான் வந்து அந்த கால் வருது. பிரீத்தி வந்து வென் லிசா வாஸ் ஆன் ஆஃப், கென் வந்து என்ன பண்றாரு, ஹீ இஸ் ஆக்சுவலி ரெஸ்பாண்டிங் டு பிரீத்திஸ் கால். ஓகேயா. சோ இந்த தடவை கென் வந்து என்ன பண்றாரு, பிரீத்தியுடைய இன்ஃபர்மேஷனை போய் அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல போய் தேடுறாரு. பிகாஸ் கென்னுக்கு என்ன ஹேபிட் இருக்குன்னா, அவர் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து கஸ்டமர்ஸோடைய புக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லா அவருடைய லோக்கல் மெஷின்ல அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல அவர் என்ன பண்றாரு, ரெக்கார்ட் பண்றாரு. ஓகே. சோ கென் என்ன பண்றாரு, அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல போய் தேடுறாரு. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் ஓபன் பண்ணலாம். சோ இப்ப நம்ம இருக்கிறது வந்து லிசாவோட ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே. நான் என்ன பண்றேன், இந்த காலமை வந்து இந்த ரோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஹைலைட் பண்றேன். ஓகே. இப்ப நம்ம இருக்கிறது வந்து லிசாவோட ஸ்ப்ரெட்ஷீட். லிசாவோட ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் லிசா என்டர் பண்ணாலும் இட்ஸ் ஹியர். பட் கென்னுடைய ஷீட் வந்து கென்னுக்கு தான் ஆக்சசபிளா இருக்கும். கரெக்டா. இப்ப நான் கென்னை ஓபன் பண்றேன். இப்ப நீங்க கென்னுடைய கஸ்டமர்ஸ் இதெல்லாம் ஓகேயா, இதெல்லாம் கென்னுடைய டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் டீடைல்ஸ். அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல பிரீத்திங்கிற ஒரு நேம் எங்கேயுமே இல்லை. ஓகே. சோ எதனால இப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லிசாவோட ஸ்ப்ரெட்ஷீட். லிசாவோட ஸ்ப்ரெட்ஷீட்ல பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. கென்னுடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல வி டோன்ட் ஹாவ் தட் இன்ஃபர்மேஷன். சோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்களுக்கு வர்ற கால்ஸ்ல வர்ற கஸ்டமர் என்கொயரி, டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் என்கொயரிய ஃபுல்லா தனித்தனியா அவங்க அவங்க மெஷின்ல என்ன பண்றாங்க, ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஓகே. என்ட்ரி பண்றாங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லிசா என்ட்ரி பண்ற கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து கென்னுக்கு தெரியாது. கென் என்ட்ரி பண்ற கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து லிசாக்கு தெரியாது. ஓகே. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே என்ட்ரி பண்ற ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து வேற வேற மெஷின்ல வேற வேற ஆக்சஸோட இருக்கு. ஓகே. இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து பிரீத்தி லிசாவோடது, இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து கென்னோடது. ஓகேயா. சோ இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயுமே நமக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லயுமே வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நோ சைமுல்டேனியஸ் ஆக்சஸ். ஓகே. அதாவது உங்களுடைய புக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா காமனான ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல இல்ல, லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸா இருக்கு. லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னா அந்தந்த மெஷினுக்குன்னு தனித்தனியான ஒரு ஆப்ல இருக்கிற ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ல வந்து இட்ஸ் ரெக்கார்டட். ஓகே. சோ கென் என்ட்ரு பண்ற டீடைல்ஸ் வந்து லிசாக்கு தெரியாது, லிசா என்ட்ரு பண்ற டீடைல்ஸ் வந்து கென்னுக்கு தெரியாது. சோ there is no simultaneous access. சோ அதனால இந்த தடவையுமே வந்து என்ன ஆகுறாங்க, பிரீத்தி இஸ் கெட்டிங் டிசப்பாயிண்டட் பிகாஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து கென்னால வந்து அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து லொகேட் பண்ணி எடுத்து அவங்கள கைட் பண்ண முடியாது. ஓகே. சோ நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தாலும் லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸால இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ண முடியல. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ வரும்னு நினைக்கிறீங்க? கேன் யூ ஜஸ்ட் கெஸ்? இப்போ இது ஒரு இஷ்யூ நம்ம பார்த்துட்டோம். நோ சைமுல்டேனியஸ் ஆக்சஸ் இல்லாதனால ஒரு கஸ்டமர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது இன்னொரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவால அவங்களை கைட் பண்ண முடியல அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இன்னும் என்ன இஷ்யூ வரும்னு பாக்குறீங்களா? இன்னொரு என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, we can see this with an example. ஓகே. இப்போ இங்க வந்து ஏற்கனவே பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே. லிசாவுடைய புக்கிங் ஷீட்ல பிரீத்தியோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ கென் என்ன பண்றாரு, ஒருவேளை பிரீத்தி இன்ஃபர்மேஷனை வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல. ஓகே. அவர் என்ன நினைக்கலாம், ஒரு நியூ கஸ்டமர் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் வந்து புதுசா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் இன்ஃபர்மேஷனை அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல என்ட்ரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, மல்டிபிள் புக்கிங், டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருது. ஓகே. ஒரே கஸ்டமர் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் பண்ணிருக்காங்க, இவருக்கு வந்து தெரியாம, மிஸ்டர் கென்னுக்கு வந்து தெரியாம என்ன பண்றாரு, அவரும் இன்னொருக்க புக்கிங் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸுமே வந்து இட்ஸ் நாட் அ குட் பிராக்டிஸ் இன் அ பிசினஸ். ஓகேயா. சோ ஐ ஹோப் உங்களுக்கு இங்க ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னெல்லாம் வந்து இஷ்யூ வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இது ரெண்டும் ரொம்ப மெயினான இஷ்யூஸ். ஓகே. அதர் இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதர் டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் லேக் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ்.
ஓகே. சோ இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் இல்ல ஒரு மெசேஜ் எதுவுமே வந்து போகல ஒன்ஸ் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா. ஓகேயா? நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தாலும் லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல வந்து இந்த லேக் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஆட்டோமேஷன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜெனரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போன வருஷம் எத்தனை டெஸ்ட் டிரைவ் புக்கிங் நடந்திருக்கு, எத்தனை டெஸ்ட் டிரைவ் புக் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த வெஹிக்கிள அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஒரு பிசினஸுக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால வந்து ஜென்ரேட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, இந்த லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து லேக் ஆஃப் செக்யூரிட்டி. இப்ப இந்த டேட்டா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இது வந்து லிசாவுடைய டெஸ்ட் டிரைவ் புக்கிங் ஷீட். ஓகேயா? இதுல வந்து இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஷீட் வந்து ஓபன் பண்ண முடியுதோ, அவங்களால ஈஸியா போயி எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ எடிட்டிங்குமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா பண்ண முடியும். சோ என்ன ஆகுது இங்க? அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் நடக்குது. சோ செக்யூரிட்டி இல்லாம இருக்கு. இதுவுமே ஒரு இஷ்யூ தான் பிசினஸ்ல. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நோ ஃபீசிபிள் ஃபார் லார்ஜ் டேட்டா. நாட் ஃபீசிபிள் ஃபார் லார்ஜ் டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஷோரூம் வந்து ஒரு சிங்கிள் ஷோரூமா இருக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி மல்டிபிள் ஷோரூம்ஸ் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிசினஸ் க்ரோ ஆக நிறைய கஸ்டமர் டேட்டா உள்ள வரப்போகுது. அவ்வளவு டேட்டாவையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து கேப்பபிலிட்டி கிடையாது. ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ன்ற கான்செப்ட்மே வந்து நமக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஓகே, பிசினஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஓகேயா? ஒரு சில அட்வான்டேஜஸ் நமக்கு இருந்தாலும், ஓகே, நமக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நிறைய முக்கியமான பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் த பிசினஸ். சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பிசினஸ் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு லோக்கல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் ஒரு பிசினஸுக்கு வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ.